மார்கழித் திங்கள் 2ஆம் நாள். திருப்பாவை 2ஆம் பாடல். வையத்து வாழ்வீர்காள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமன் அடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். நாட்களாலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம். செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறென்றெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். விளக்கம்: முக்தி பெற வாழ்நாள் முடிவு வரை ஏன் காத்திருக்க வேண்டும்? அந்த பரந்தாமனை நம் துணைவனாக அடைந்துவிட்டால் அந்த பேறு இப்போதே நமக்கு கிடைத்துவிடுமே. ஆகவே அவனை அடைய பாவையராகிய நாம் நோன்பு மேற்கொள்வோம். அதனாலேயே இதை பாவை நோன்பு என்று அழைப்போம். இந்த மார்கழி மாதம் முழுவதும் இந்த விரதத்தை எப்படி கடைபிடிப்பது? அந்த விரத நாட்களில் நம் உணவில் நெய் சேர்த்து கொள்ளக்கூடாது, பால் அருந்தவே கூடாது. பாலையும் வெண்ணையும் விரும்பி உண்ணும் கண்ணனுக்காக நாம் இவற்றை தியாகம் செய்தால் அவனுடைய பரிவான அன்பு நம் மீது படராதோ? அத்தோடு பகலவன் உதிக்கும் முன்னரே நாம் நீராட வேண்டும். கூந்தலில் மணமலர் சூடுவதை தவிர்க்க வேண்டும். மனதை தீய எண்ணம் தீண்டாதிருக்க வேண்டும். வாயும் தீயென பேசாதிருக்க வேண்டும். நல்ல நட்பை பகையாக்குவதாகிய பிறர் கோள் சொல்லும் இயல்பை தவிர்க்க வேண்டும். இறையடியாருக்கும் ஏழைகளுக்கும் அவர்கள் வயிறார உண்டு மகிழுமாறு அன்னதானம் அளிக்க வேண்டும். இதையெல்லாம் பார்க்கும் பரந்தாமன் நாம் அற்ப சுகங்களுக்கு அடிமையாகாதவர்கள் என்று நம்மை பற்றி அறிந்து நாம் முயற்சிக்காமலேயே தானே நம்மை வந்தடை